முன்னாடி கொடுங்க. இது அவசர கூட்டம் இல்லை, இது சாதாரண கூட்டம். அவசர கூட்டம்னா கூட நீங்கள் ஒரு 3 நாளில் கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. சாதாரண கூட்டத்து 7 நாளைக்கு முன்னே இந்த கூட்டம் இல்லைங்க. எல்லா கூட்டத்துக்குமே வந்து 3 நாள் 2 நாள் இருக்கும்போது தான் லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு கேட்டால் வீடு அதுக்கு வந்து ஏன்னா உள்ளே இருக்கிற விஷயமெல்லாம் உரிய நேரத்தில் அந்த சேர்மன் வந்து மன்ற பொருளை கையெழுத்து போடல வீடியோ சொல்கிறார். உரிய நேரத்தில் அது காலதாமதம் ஆகுது. சரி, காலதாமதம் ஆகுதுன்னா இவர் அந்த கூட்டத்தையே வந்து ரத்து தானே பண்ணோம். 2 மாசம் கூட்டம் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வைக்கிட்ட இவரு. அவர் பொருளில் கையெழுத்து போடாமல் எடுத்துன்னு வந்து 2 நாள் இருக்கும்போது கொடுத்தா யாருமே அது குறித்து எந்த நடவடிக்கையும் பார்க்கவும் தேவையில்லை, படிக்கவும் தேவையில்லை, நேராக கூட்டத்துக்கு வரணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமே. அதே போல் நம்ம என்னென்ன டேபிள் நோட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு திட்டமிடத்துக்கு எதுக்கும் கிடையாது. அப்போ நம்ம எப்படி 2 நாளில் என்ன தேவைன்றது யார் போயிட்டு என்ன பண்ணுறதுன்றது தான் கேள்வி. அதுதான் கேட்டோம் வந்த உடனே. இனிமேல் அது மாதிரி தவறு நடக்காது. இனிமேல் மன்ற பொருள் வந்து எல்லாமே வந்து டெண்டர் வைக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆமாண்ணா, அது இருக்கு. மன்ற பொருள் இல்லாமல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் இப்போ மொத்தமாக வந்து புக்லெட் எடுத்து பார்க்கும்போது தான் ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் 15 to 20 லட்சம் தான் ஃபண்டே ஒதுக்கி இருக்காங்க. வைஸ் சேர்மன் எனக்கு 30 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இது மொத்தம். ஆனால் 12 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு இது வரைக்கும் ஜென்ரல் ஃபண்டில் எக்ஸன்சஸ் வருது. அப்போனா யாருக்குமே சரிசமமாக பிரித்து தரணுன்றது கூட்டம் நடந்த பிறகு தான் அது வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஃப்லைன் டெண்டர் ஆன்லைன் இவங்க மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் தான். ஆனால் வந்து நம்ம கவுன்சிலருக்குலாம் வந்து டெண்டர் நோட்டீஸ் கொடுக்கணும். ஒரு கவுன்சிலர் வந்து ஒட்டணும். ஒரு கவுன்சிலருக்கு டெண்டர் நோட்டீஸ் கிடையாது, பேப்பர் ஆர்டர் கிடையாதுன்னு எதுவுமே இல்லை. அதே போல் வந்து ஆன்லைன் டெண்டர் அந்த டெண்டர் நோட்டீஸ் வந்து இப்போ வெளியே ஒட்டணும். இன்னைக்கு டெண்டர் நடக்குது, இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் பிட் ஓப்பன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒட்டணும். அதே போல் வந்து ஒவ்வொரு கவுன்சிலர்களுக்கும் அந்த டெண்டர் நோட்டீஸ் கொடுக்கணும். அது கொடுக்குறாங்க. அனுப்பியிருந்தா எல்லா ஒப்பந்தக்காரரும் ஒப்பந்தத்தில் கலந்து இருப்பாங்க. அவங்க ஒப்பந்தம் அனுப்பாதனால்தான் ஒரே ஒப்பந்ததாரர் மேல இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த ஒப்பந்ததாரர் கொஞ்சம் தள்ளி போனோம்னா இன்னொரு ஒரே ஒப்பந்ததாரர் தான் ஆக மொத்தத்தில் 3 வருஷத்துக்கு 2 ஒப்பந்ததாரர் மேல தான் மொத்த பணி இருக்கு. அதையும் அவங்க வந்து ஆய்வு பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த ஒப்பந்ததாரர் வந்து சேர்மனுடைய சொந்தக்காரர், ரத்த சம்பந்தமான உறவு கொண்டவர் வந்து ஒப்பந்ததாரர். இருந்தாலும் அவங்க ஒருத்தர் மட்டுமே கலந்துக்கிறாங்கன்னா வேற யாரும் நோட்டீஸும் போல தகவல் போடணும். அவர் மேலே வந்து நிறைய கோடிக்கணக்கான வேலை. இது வந்து 2 வருஷமா வந்து வேலை செய்யல, வேலையை நடக்கலன்னு சொல்லி சென்னையிலேருந்து வந்த அதிகாரிகளாம் அவங்களும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கெல்லாம் வந்து குறிப்பெழுதி சொல்லியிருக்காங்க. 2 வருஷமா வேலையை செய்யலை, எந்த வேலையும் செய்யலை. அது எல்லா கூட்டத்திலையும் தான் நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்க. எல்லா கூட்டத்திலையும் செய்யணும்.